டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:52 AM ஏர்லி மார்னிங் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்கு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்றதுக்கு நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ திஸ் இஸ் த 5 days ட்ரிப் கைஸ். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து லொனாவலா போகிறோம், லொனாவலாலேருந்து ஷிரடி போகிறோம், ஷிரடியிலேருந்து நாசிக் போகிறோம். ஸோ நான் இந்த ட்ரிப்புக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எங்களோட டிபார்ச்சர் டைம் 4:50 AM நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நீங்களும் ஃப்ளைட் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 hours பிஃபோரே ஏர்போர்ட்டை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் போர்டிங் டைமுக்கு நீங்கள் போய் ரீச் ஆக முடியும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவல் விலாகுன்றதுனால நான் கொஞ்சம் பயம் கலந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாங்க நம்ம ஏர்போர்ட் போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:20 AM. ஓகே, எக்ஸாக்ட்லி 2:20 AM. ஸோ நம்ம ஒரு வழியாக இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட டெர்மினல் 1, ஆக்சுவலாக டொமஸ்டிக் ஏர்போர்ட் நீங்கள் வரணும் அப்படின்னா டெர்மினல் 1 வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு தேவையான 2 விஷயம். ஒன்று வந்து ஐடி ப்ரூஃப், இன்னொன்று வந்து போர்டிங் பாஸ். ஸோ உங்ககிட்ட வந்து டிஜி யாத்ரான்னு ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஜி யாத்ராலேருந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப், உங்களோட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் அண்ட் உங்களோட போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜி யாத்ராலே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் கியூவை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நாங்கள் டிஜி யாத்ரா கியூவில் தான் போக போகிறோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ போர்டிங் பாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்கு. 2 விஷயம் இருக்குங்க. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போர்டிங் பாஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு போர்டிங் பாஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெப் செக்இன் பண்ணணும். வெப் செக்இன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 48 hours பிஃபோர் தான் வெப் செக்இன் ஓப்பன் ஆகும். நான் வந்து வெப் செக்இன் பண்ணி தான் என்னோட போர்டிங் பாஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் போர்டிங் பாஸை வெப் செக்இன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, இந்த ஃபஸ்ட்டு கியூ தான் டிஜி யாத்ரா கியூ, செகண்ட் கியூ நார்மல் கியூ. எங்கள் அம்மா அப்பா ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டிஜி யாத்ரா கியூவில் போகலாம். ஸோ எஸ் கைஸ், ஸோ நம்ம டிஜி யாத்ரா கியூவில் தான் போக போகிறோம். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டோம். நம்ம டிஜி யாத்ரா த்ரூவாக ஈஸியாக வந்துட்டோம். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜி யாத்ரா த்ரூவாக வாங்க. உங்களுக்கு வந்து கியூ வந்து நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாங்க. உள்ளே வந்த உடனே முதல் வேலையாக நாங்கள் போன இடம் தான் பேகேஜ் ட்ராப் கவுண்டர். ஒரு ஏர்லைனுக்கும் டிஃப்ரெண்ட் பேகேஜ் கவுண்டர் இருக்கும். ஸோ நாங்கள் இண்டிகோன்றதுனால இண்டிகோ பேகேஜ் ட்ராப் கவுண்டரில் போயிட்டு எங்கள் லக்கேஜை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் 7 kg தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து ஃபுட்டு சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே இருக்கிற கடை எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கீங்களா? நானும் அதே மைண்ட் செட் தான் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் உடான் யாத்ரி கேஃபே. இந்த கேஃபேல உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே சீப்புங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காஃபி 20 ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு டீ 10 ரூபா. ஸோ எல்லாமே ரொம்ப அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்குள்ளே வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி, ஃபுட்டு எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்ப்ரைஸ் தான் இது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா இந்த கேஃபே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சீப்பான லோவான ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் கிடைக்கிது. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், செக்யூரிட்டி செக். ஸோ செக்யூரிட்டி செக் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் போர்டிங் கேட் நம்பரை ஃபைன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட போர்டிங் பாஸ் இருந்தாலே போதும், அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் டிஜி யாத்திராவே வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதுமானது தான். செக்யூரிட்டி செக்கினை பொறுத்த வரைக்கும் 2 விஷயந்தான். ஒன்று கேபின் பகேஜ் செக்கிங், இன்னொன்று பேசஞ்சர் ஸ்க்ரீனிங். கேபின் பகேஜ் அதாவது நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற பேகுங்க. அந்த பேக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு அப்படியே பேசஞ்சர் ஸ்க்ரீனிங்கும் முடிச்சுட்டு நம்ம போர்டிங் கேட் கிட்ட வெயிட் பண்ணிக்கலாம். போர்டிங் கேட் கிட்ட ஏகப்பட்ட ஷாப்ஸ், ஃபுட் கோர்ட் அண்ட் சீட்டிங் ஏரியா இருக்கும். நீங்கள் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஏர்போர்ட் வந்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸை யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன மாதிரி. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் மொத்தம் 2 லான்ச் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற லான்ச்சுக்கு பேர் தான் ட்ராவல் கிளப் லான்ச். இந்த ட்ராவல் கிளப் லான்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு லான்ச் அமைஞ்சிருக்குங்க. அந்த லான்ச்சுக்கு பேர் தான்
ப்ரீமியம் ட்ராவலர்ஸ் லான்ச். நாங்கள் போன நேரமாக பார்த்து இந்த ப்ரீமியம் ட்ராவலர்ஸ் லான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க. ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு இருக்கிற பேலன்ஸ் ஒரே ஆப்ஷன் இந்த ட்ராவல் கிளப் லான்ச் தான். சரி, ட்ராவல் கிளப் லான்ச்சுக்குள்ளே போகலான்னு ஒரு வழியாக டிசைட் பண்ணிட்டோம். சரி, ட்ராவல் லான்ச் கிளப்பில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேங்க. நீங்கள் ட்ராவல் கிளப் லான்ச் உள்ளே போன உடனே என்ட்ரன்ஸில் ஒரு டிஸ்பிளே போர்டு ஒன்று இருக்குங்க. இந்த டிஸ்பிளே போர்டில் என்னென்ன கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அக்செப்டடுன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நான் உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போன உடனே என்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேங்க. ஒரு வழியாக எங்கள் போர்டிங் கேட் நம்பரை ஃபைன் பண்ணி கரெக்டாக வந்துட்டோம். எங்கள் போர்டிங் கேட் பக்கத்துலேயே ஒரு ஸ்மோக்கிங் ரூம் இருந்துச்சு. நம்மளே ஒரு டீ டோட்டலரு, நமக்கு அங்கே என்ன வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் போர்டிங் பண்ணுறதுக்கு வெளில வந்துட்டோம். ஃபைனலி இண்டிகோ ஷட்டில் பஸ் வந்துடுச்சு. இந்த பஸ் என்ன பண்ணுவோன்னா பேசஞ்சர் எல்லாரையும் பிக்கப் பண்ணி கரெக்டாக இண்டிகோ ஃப்ளைட் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு வழியாக ஃப்ளைட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே எல்லாருமே ஃப்ளைட் உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்களும் ஃப்ளைட் உள்ள போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். உள்ளே போன உடனே 2 அழகான ஏரோஸ்டர்ஸு நம்மளை வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணி முடித்த உடனே ஒரு வழியாக எங்கள் சீட் நம்பரை ஃபைன் பண்ணி நாங்கள் உக்காந்துட்டோம். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏரோஸ்டர்ஸு ஒரு சில ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட், ஆக்சிஜன் மாஸ்க், சீட் பெல்ட் அப்படின்னு ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க நமக்கு கொடுப்பாங்க. இந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நானும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேபின் க்ரூ நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நம்ம வீடியோ எடுக்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி எங்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், ஃப்ளைட் ஜேர்னி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாலாம் இருக்காதுங்க. ஆக்சுவலாக ஃப்ளைட் ஜேர்னி ஒரு போரிங் தான். நாங்கள் பூனே ஏர்போர்ட்டை சீக்கிரமாக ரீச் பண்ணுங்கிற ஒரே டார்கெட்டுக்காக தான் ஃப்ளைட்டில் வந்தோம். ஒரு வழியாக நாங்கள் பூனே ஏர்போர்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் ஆகிட்டோங்க. நாங்கள் ஏர்போர்ட் வந்த உடனே முதல் வேலையாக ஸ்ட்ரெயிட்டாக போன இடம் தான் பேகேஜ் கிளைம் கவுண்டர். ஸோ பேகேஜ் கிளைம் கவுண்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் செக்இன் பேக்கேஜாக அங்கே நீங்கள் ட்ராப் பண்ணுற பேக்கேஜை உங்கள் அரைவல் கேட்டில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி எங்கள் பேகேஜ் கிளைம் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் எங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டோங்க. கைஸ், நம்ம வந்து பூனே ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 7:10 AM. நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா லொனாவலா போகிறோம். ஸோ பூனேலேருந்து லொனாவலா போகிறோம். லொனாவலாவில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். 3 days அல்டிமேட் ஃபன்னு. ஸோ கெட் ரெடி டு ட்ராவல் வித் மீ. நீங்கள் பூனே ஏர்போர்ட் வெளில வந்த உடனே உங்களுக்கு ஒரு கேப் அசிஸ்டட் சர்வீசஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் அவங்கள ரீச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறது இட்ஸ் அ சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம்னு தாங்க சொல்லுவேன். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, உங்கள் ஃபோனில் யூபர் ஆர் ஓலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே புக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன தான் புக் பண்ணாலும் உங்களுக்கு ஏர்போர்ட் கிட்ட கேப் வரவே வராது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஆரோமால் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டில் ஏறி ஆரோமாலை ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். ஆரோமால் ரீச் ஆன உடனே நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே தான் யூபர் கேப் பிக்கப் ஜோன் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, அங்கே தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நாங்களும் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். யூஸ்வலி அங்கே கேப் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா எல்லாருமே அங்கே தான் கேப் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலி எங்கள் கேப் ஒரு வழியாக வந்துடுச்சு. நாங்கள் ஃபைனலி கேபில் ஒரு வழியாக ஏறி ஸ்ட்ரெயிட்டாக லொனாவலாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் லொனாவலாவுக்கு போகிற வழியிலேயே வேறு மாதிரி ஒரு சீனிக் வியூ இருந்துச்சுங்க.
இந்த சீனிக் வியூவை பார்க்கறதுக்காகவே லோனாவலா வரலாம் போல். நம்ம பார்த்தா மட்டும் பத்தாது, நம்ம வியூவர்ஸ்க்கும் இந்த வியூவை காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் டிரைவர்கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க, நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ அவரும் அழகாக கோஆப்ரேட் பண்ணார். இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த வியூவை நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் லோனாவலா வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டனலை கிராஸ் பண்ணோங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்த்ததே இல்லை. என்னடா இவன் டனலை கிராஸ் பண்ணுறதுக்கெலாம் ஓவர் ஹைட் பண்ணுறானேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த மொமெண்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது தாங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ நாங்கள் ஒரு வழியாக அந்த டனலை கிராஸ் பண்ணி எங்கள் ரெசார்ட்டை நோக்கி வந்துட்டோம். ஸோ எங்கள் ரெசார்ட் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக இருந்துச்சுங்க. இது ஒரு 4 ஸ்டார் கேட்டகரி ரெசார்ட்டுன்றதுனால இதை நான் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். ஸோ நாங்கள் 3 டேஸ் லோனாவலாவில் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.